ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஜி அகாடமி. டெட் எக்ஸாமுக்கான லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம தமிழுக்கு 3 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொஸ்டின் பேப்பர் நம்பர் 4. இது வந்து பார்த்தோன்னா 2023 4th February ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர். அண்ட் இதில் வந்து மொத்தமாக 30 வினாக்கள் இருக்குது. வாங்க நம்ம வினா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் என்றவர். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். ஸோ இது பார்த்தோன்னே சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அப்துல் கலாமா, நெல்லை சுமுத்துவா அந்த மாதிரி நம்மளுடைய மைண்ட் வந்து போக வாய்ப்பு இருக்குது. இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ, வைரமுத்துடைய பாடல் வரிகள் தான். ஸோ இது வந்து ஓஎன் சமகாலத்தோழர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடப்பகுதி உண்டு இல்லையா? ஸோ அதில் இருக்கக்கூடிய பாடல் வரி தான். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். இதே மாதிரி இன்னொரு லைன் இருக்கும், அறிவியல் என்னும் வாகனம் இதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் இந்த பாடல் வரி ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லைன் இருக்கும், அதாவது மோட்டிவேஷனலாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை, முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. ஸோ இதெல்லாமே வந்து வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகள் தான். அண்ட் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்கிறாரு. அண்ட் இவருக்கு வந்து நிறைய விருதுகள் வந்து வாங்கியிருப்பார். கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற புதினத்துக்காக 2003 வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற நூலுக்கு 2003 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேசிய விருதுகள் வந்து நிறைய வாங்கியிருப்பார். சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது 7 முறையும், தமிழக அரசுடைய மாநில விருதை வந்து 6 முறையும் வந்து பெற்றிருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பத்ம பூஷன் விருதுமே கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு கூட இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் வந்து பார்த்துருந்தேன். அதாவது வைரமுத்துடைய பொருந்தாதது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விருதுகள் வச்சு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் வந்து இப்படி கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, சாகித்ய அகாடமி விருது, தேசிய விருது, பத்ம பூஷன் விருது, பத்ம விபூஷன் விருது கொடுத்துருந்தாங்க. இவர் பெற்றது வந்து பத்ம பூஷன் தான், பத்ம விபூஷன் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த விருதுகளுமே நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன், முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க ஒப்புமைப்படுத்தப்படும் பூ. முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க ஒப்புமைப்படுத்தப்படும் பூ. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம், அனிச்சம்பூ. மோப்பக்குள்ளையும் அனிச்சம் முகந்திருந்த நோக்குக்குள்ளையும் விருந்து இல்லையா? ஸோ அந்த திருக்குறளில் தான் வந்து நம்ம பார்ப்போம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், கல்வியாளர் மேரி மெக்லியோட் பெத்தியோன் அவர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு கமலாலயன் படைத்த நூல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, உனக்கு படிக்க தெரியாது. கல்வியாளர் மேரி மெக்லியோட் பெத்தியோன். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்த அமெரிக்க கருப்பின பெண்மணி தான் மேரி மெக்லியோட் பெத்தியோன் அப்படிங்கிறது. இவங்களுடைய வாழ்க்கையை தான் உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கமலாலயன் வந்து படைச்சிருப்பாங்க. அண்ட் இந்த கமலாலயன் அவருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா வே குணசேகரன். கமலாலயனுடைய இயற்பெயர் வே குணசேகரன். அண்ட் இவருடைய பணி வச்சு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, வயது வந்தோர் திட்டத்தில் வந்து ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், அதுபோல உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும். இவ்வரியில் பயின்று வரும் அணியை தேர்ந்தெடுக்கவும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், அதுபோல உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும். இதில் வரும் அணி என்ன அப்படின்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பிரிது மொழிதல் அணி. அதாவது ஃபஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ அது சொன்னோன்னே நமக்கு வந்து அதோடைய டைரக்டான பொருள் வந்து நமக்கு புரியும் இல்லையா? வெறுமனையே ஓமையை மட்டுமே சொல்லி அதோடைய பொருளை வந்து நமக்கு விளக்கும். அந்த அணி தான் வந்து பிரிதுமொழிதல் அணின்னு சொல்லுவாங்க. இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக அந்த பிரிதுமொழிதல் அணி அப்படிங்கிற தலைப்பு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி வேற்றுமை அணிக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, தீயினால் சுட்டமுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஸோ அப்படிங்கிற குரட்பா வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி பிரிதுமொழிதல் அணிக்கு ஒரு குரட்பா கூட நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, கடலோடா கால்வெள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படிங்கிற குரலில் வந்து பிரிதுமொழிதல் அணி தான் வந்து பயின்று வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன். இவ்வடி இடம்பெறும் நூல். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன். ஸோ இது வந்து புறநானூற்று பாடல் வரி. ஸோ இதே மாதிரி நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அமைச்சர்கள் வந்து காவிதி மாக்கள்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஸோ அவர் வந்து யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? 2 கொஸ்டின். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை, எந்த நூலுடைய வரிகள்? அண்ட் அதே மாதிரி அமைச்சர்களை காவிதி மாக்கள்னு சொன்னது யார்? நெக்ஸ்ட் ஒன்,
ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். சரியான தொடரை தெரிவு செய்க. ஸோ மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன், வருஷம் வருஷம் வந்து இறந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி மீனிங் வருது இல்லையா? ஸோ இன்னும் தவறானது. ஸோ கொஸ்டினில் பார்த்தோன்னா ஆண்டுதோறும் அப்படின்னு சொல்லி ஒரு கமா கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட மீனிங்ஃபுல்லாக இருக்குது. பட் இது வந்து தவறானது. இதே மாதிரி பார்த்தோன்னா இதுவுமே வந்து தவறாக தான் இருக்கும். லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இதான் வந்து சரியான தொடர்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், திருவிளையாடல் புராணத்தின் 3ஆம் காண்டம் எது? திருவிளையாடல் புராணத்தின் 3ஆம் காண்டம் ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவாலவாய் காண்டம். திருவிளையாடல் புராணத்தில் மொத்தமாக 3 காண்டங்கள் உண்டு. மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம். இதில் 3ஆவது காண்டம் திருவாலவாய் காண்டம். 3 காண்டங்கள், அதுபோக 64 படலங்கள் வந்து இருக்கும். அண்ட் இதோடைய ஆசிரியர் பார்த்தோன்னா பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் வந்து பரஞ்சோதி முனிவர். இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, குமரகுருபரர். ஸோ அவருமே வந்து 17ஆம் நூற்றாண்டு தான். பரஞ்சோதி முனிவரும் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அண்ட் இவர் வந்து திருமறை காட்டில் பிறந்திருப்பார். வேதாரண்யம் சொல்லப்படக்கூடிய திருமறை காட்டில் பிறந்தவர். இவருடைய பிற நூல்கள் பார்த்தோன்னா வேதாரண்ய புராணம், திருவிளையாடல், போற்றிக்கலி வெண்பா, மதுரை பதிற்றுப்பு தந்தாதி. இதெல்லாமே பரஞ்சோதி முனிவரின் வேறு சில நூல்கள். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. ஃபஸ்ட்டு ஒன், புறநகர் அப்படிங்கிறது இலக்கண போலி சொல்லலாம். அதாவது புறநகர், நகர்ப்புறம். ஸோ அந்த மாதிரி வரும் இல்லையா, முன்பின்னாக தொக்க போலி. ஸோ அதாவது இலக்கண போலி. 5 அப்படிங்கிறது முற்றுப்பொலிக்கு எடுத்துக்காட்டு. 5 அப்படிங்கிறதுடைய போலிவை தான் 5 இல்லையா. முற்றுமாக ஃபுல்லாக அந்த எல்லா எழுத்துமே வந்து மாறி வந்திருக்குது. பட் பொருள் வந்து மாறலை. ஸோ அதனால் இது வந்து முற்றுப்பொலின்னு சொல்லலாம். திறம் அப்படிங்கிறது திறன் அப்படிங்கிறதுடைய போலி. அதாவது லாஸ்ட்லேருந்து கடைசி எழுத்து மட்டும் மாறி வந்திருக்குது. ஸோ கடை போலி இல்லை அப்படின்னா ஈற்று பொலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து தேர்ட் ஒன். அரையர் அப்படிங்கிறது அரையர், இந்த இடையில் வந்து எழுத்து மாறி வந்திருக்குது. ஸோ இது நம்ம இடைப்பொலின்னு சொல்லலாம். புறநகர் அப்படிங்கிறது இலக்கண போலி, 5 அப்படின்னா முற்றுப்போலி, திறம் அப்படிங்கிறது ஈற்றுப்போலி, அரையர் அப்படிங்கிறது இடைப்போலி. நெக்ஸ்ட் ஒன், புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் எழில் முதல்வன் சொல்லலாம். ஸோ இந்த எழில் முதல்வனுக்கு ராமலிங்கம் அப்படிங்கிற இயற்பெயர் வந்து உண்டு. அண்ட் இவர் வந்து குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வந்து பணியாற்றியிருக்காரு. அண்ட் இவருடைய வேறு சில நூல்கள் பார்த்தோன்னா இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய். இதெல்லாமே இவருடைய நூல்கள். அண்ட் புதிய உரைநடை வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை தம் பாடல் மூலம் கூறியவர் யார்? திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை தம் பாடல் மூலம் கூறியவர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, ஔவையார். அதாவது ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர், நாளி முகவாது நாள் நாளி அப்படிங்கிற பாடல் வரியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இந்த பக்கத்தில் வந்து நிறைய அறிவியல் உண்மைகள் அண்ட் இதுக்கான தமிழ் பாடல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கலாம். மொத்தமாக வந்து உலக உயிர்களை வந்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வந்து வகைப்படுத்தினது யார் அப்படின்னா தொல்காப்பியர் தான். அதே மாதிரி உலகமானது 5 பூதங்களால் ஆனது. நிலம், தீ, நீர், வள்ளி, விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படிங்கிற வரிகளில் தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பார். இதே மாதிரி கடல் நீர் வந்து ஆவியாகி அதுக்கப்புறமா அந்த மேகம் வந்து குளிர்ந்து மழை பொழியும் அப்படிங்கிற உண்மையை வந்து கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படிங்கிற வரிகளில் கார் 40 வந்து சொல்லியிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. ஸோ அவருடைய காயத்தை வந்து வெந்நீர் ஊசியால் தைத்த செய்தியை வந்து பதிற்று பத்து சொல்லும். நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு அப்படிங்கிற வரிகளில் பதிற்று பத்து வந்து வீரர் ஒருவரின் காயத்தை வெந்நீர ஊசியால் தைத்த செய்தியை வந்து சொல்லும். அதே மாதிரி சுறா தாக்கியதனால் ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்புனால் தைத்த செய்தியை நச்சினை வந்து சொல்லும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுது பரதவர் அப்படிங்கிற பாடல் வரிகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நச்சினையின் பாடல் வரி. இதே மாதிரி பார்த்தோன்னா தொலைவுள்ள பொருள்களை வந்து அருகில் தோன்றி செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்தை வந்து
கலீலியோ சொல்லியிருப்பார். இந்த கருத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூலில் கபிலர் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கான பாடல் வரி பார்த்தோன்னா, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். நெக்ஸ்ட் ஒன், எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ நன்னூல் தான். அதாவது ஒரு சொல்லை வந்து நம்ம உச்சரிக்கும் போது ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் அதோடைய பொருள் மாறுபடும் அப்படிங்கிற உண்மை தான் வந்து இந்த வரிகளில் இடம்பெற்றிருக்கும். இது வந்து நன்னூலில் இடம்பெற்றிருக்கும் பாடல் வரி. நெக்ஸ்ட்டு, தமிழக அரசு காமராசருக்கு செய்த சிறப்புகளில் ஒன்று டேஸ். தமிழக அரசு காமராசருக்கு செய்த சிறப்புகளில் ஒன்று. ஸோ அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் 1 மட்டும் தான் கரெக்டு, 3 வந்து தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எடுத்த உடனே பார்க்கும்போது எப்படி தெரியும்னா 4மே வந்து கரெக்டு மாதிரி தோணும். பட் 1 தான் கரெக்டு. ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. இது வந்து கரெக்டானது. ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் வந்து சரியான ஒன்று. தென் நெக்ஸ்ட்டு, பாரத ரத்னா விருது வழங்கியது. ஆமாம், காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னா, தமிழக அரசு செய்த சிறப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா பாரத ரத்னா வந்து வராது இல்லையா? இது வந்து நடுவண் அரசு செய்த சிறப்பு. அண்ட் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு வந்து தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, சென்னையில் காமராஜருக்கு மணி மண்டபம் அமைக்கப்பட்டதுன்னு இருக்கிறாங்க. இது வந்து சென்னையில் கிடையாது, கன்னியாகுமரியில் வந்து மணி மண்டபம் அமைச்சிருப்பாங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, சென்னையில் உள்ள பன்னாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது. இதுவுமே தவறானது. உள்நாட்டு விமான நிலையத்துக்கு தான் வந்து அவர் பெயர் சூட்டியிருப்பாங்க. ஸோ இது தவறானது. நம்ம கேட்டிருக்குது தமிழக அரசு காமராஜருக்கு செய்த சிறப்புகள் ஒன்று என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும்தான். நெக்ஸ்ட் ஒன், கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்வதி. இவ்வடி இடம்பெற்ற நூல். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்வதி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். அதாவது கண்ணெழுத்துகள் வச்சு வரும் இல்லையா? கடைச்சங்க காலத்தில் தமிழ் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் வந்து கண்ணெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதை குறிக்கக்கூடிய பாடல் வரி தான் இது. சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் என்று தமிழின் சிறப்பை பாடலில் புலப்படுத்திய தமிழ் அறிஞர் யார்? ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். ஸோ இது வந்து பாவலரேறு பெருஞ்சித்திராரின் பாடல் வரிகள் தான். ஸோ இப்போ நம்ம பெருஞ்சித்திரார் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம், இல்லை அப்படின்னா துரை மாணிக்கம்னு சொல்லலாம். அண்ட் இவருக்கு பாவலரேறு அப்படிங்கிற சிறப்பு பெயர் வந்து உண்டு. இவருடைய நூல்கள் பார்த்தோன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், உலகியல் நூறு, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், ஸோ அந்த மாதிரி நிறைய உண்டு. இது எல்லாமே பெருஞ்சித்திராரின் நூல்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவர் நடத்திய இதழ்கள் பார்த்தோன்னா நிறைய வந்து ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பொருந்தாதே தேர்ந்தெடுக்கிற மாதிரி இவர் நடத்திய இதழ்கள் வந்து மொத்தமாக 3 உண்டு. தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு. தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு அப்படிங்கிற 3 இதழ்களை வந்து பெருஞ்சித்திரார் நடத்தியிருப்பார். நெக்ஸ்ட் இவர் வந்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சுரதா. சுரதாவை பற்றி வந்து 6th to 10th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து இருக்குது. பட் இந்த இடத்துல கலைமாமணி விருது பெற்றார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து 12th கிளாஸில் தான் வந்து இருக்குது. ஓகேவா? கலைமாமணி விருது பெற்றவர் வந்து சுரதா. அண்ட் இவரை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா இவருடைய இயற்பெயர் வந்து ராசகோபாலன். பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பேரை சுப்பு ரத்தின தாசன் மாற்றிருப்பார். சுப்பு ரத்தின தாசன், அதுதான் வந்து சுரதா அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். அண்ட் இவருக்கு வந்து நிறையவே சிறப்பு பேருமே உண்டு. ஓமை கவிஞர் சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அண்ட் காவியம் அப்படிங்கிற ஒரு இதழ் வந்து நடத்தியிருப்பார். இவருடைய நூல்கள் பார்த்தோன்னா தேன்மழை, துறைமுகம், அமுதும் தேனும், நெக்ஸ்ட்டு மங்கையர்க்கரசி அப்படிங்கிற ஒரு நூலுமே வந்து 12th வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவர் பெற்ற விருதுகள் பார்த்தோன்னா கலைமாமணி விருது, நெக்ஸ்ட் அது போக பாரதிதாசன் விருது பெற்றிருக்கிறாரு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது பெற்றிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதை வச்சு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயரில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இவர் பெற்ற விருதுகள் வந்து கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, ராசராசன் விருது. நெக்ஸ்ட் ஒன், இலக்கண போலி அற்ற சொல். இலக்கண போலி அற்ற சொல் இல்லை அப்படின்னா இலக்கண போலியோட தொடர்பு இல்லாத சொல் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தசை அப்படின்னா சதை, தசை அப்படி சொல்லலாம். புறநகர், நகர்ப்புறம்,
வாயில் இல்வாயில். ஸோ இந்த மாதிரி மாறி வர்றது தான் முன்பினாக தொக்கப்பொலி இலக்கணப்பொலின்னு சொல்லுவோம் இல்லையா. இதில் குடந்தை அப்படிங்கிறது மருவு பேர். ஸோ இந்த குடந்தை அப்படிங்கிறது எந்த ஊரின் மருவு பேர்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எருதன் குஞ்சிர மல்லி என்ற பெண் அதிகாரியை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு அமைந்துள்ள கோவில். எருதன் குஞ்சிர மல்லி என்ற பெண் அதிகாரியை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எந்த கோவிலில் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, உலோகமா தேவீச்சுரம் கோவில்னு சொல்கிறாங்க. இதுவுமே பார்த்தோம்னா நமக்கு ஹையர் கிளாஸஸ்லாம் இருக்குது. ஓகேவா. அதாவது ராசராசனுடைய ஒரு என்ன சொல்கிறது, ராசராசனின் பட்டத்தரசி அவங்க தான் வந்து உலோகமா தேவி அப்படிங்கிறாங்க. அவங்க திருவையாற்றில் கட்டின கோவில் தான் வந்து உலோகமா தேவீச்சுரம். இந்த கோவிலில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல் வரிகள் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்து இந்த எருதன் குஞ்சிர மல்லி அப்படிங்கிற பெண் அதிகாரி பற்றிய பாடல் வரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு, நான் வணங்கும் தெய்வங்கள் 3, முதல் தெய்வம் அறிவு என கூறியவர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, அம்பேத்கர். நான் வணங்கும் தெய்வங்கள் 3, முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அண்ட் இவரை பற்றி பார்த்தோன்னா ஒரு லெசனே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். நிறையவே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவருடைய நூல்கள் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூல் வந்து இவர் வந்து வெளியிட்டிருப்பார். ஓகேவா. இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆய்வு கட்டுரை வந்து எழுதியிருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வந்து பெற்றிருப்பார். அதுபோக ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற ஆராய்ச்சி கட்டுரை வந்து இவர்களை பற்றின ஒரு முக்கியமான கட்டுரைன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி இட வேண்டும். கூற்று 1, மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி இட வேண்டும். கூற்று 2, தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். ஸோ இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் நிறுத்தற் குறிகள் அப்படிங்கிற தலைப்பின்களை கொடுத்துருப்பாங்க. காற்புள்ளி வந்து எந்தெந்த இடங்கள்லாம் இடணும் அப்படின்னா, பொருள்களை எண்ணும் இடங்களில் காற்புள்ளி வரும். அதாவது குறிஞ்சி, கமா, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன 5 அணைகள். ஸோ இந்த மாதிரி பொருள்களை எண்ணும் இடங்களில் வந்து காற்புள்ளி வரும். அதே மாதிரி கடிதத்தின் விழி முன் காற்புள்ளி வரும் அப்படிங்கிறாங்க. கடிதத்தின் விழி, அதாவது அன்புள்ள அம்மா. ஸோ அந்த மாதிரி எழுதும் இல்லையா, அன்புள்ள அம்மா எழுதிட்டு கம்மா போடுவோம். ஸோ இந்த இடத்துல காற்புள்ளி வரும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அது போக வினை எச்சங்களுக்கு பின் காற்புள்ளி வரும் அப்படிங்கிறாங்க. தென் அது போக மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி இட வேண்டும். ஸோ இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா, குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா. ஸோ இந்த இடத்துல வந்து இரட்டை மேற்கோள் குறியில் இந்த நிலா நிலா ஓடிவா அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கம்மா போடணும். குழந்தை நிலவை பார்த்து கம்மா நிலா நிலா ஓடிவா என்று கூறியது. ஸோ இந்த மாதிரி இரட்டை மேற்கோள் வர்றதுக்கு முன்னாடி வந்து காற்புள்ளி இடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கூற்று 1 வந்து நம்ம சரின்னு சொல்லலாம். ஓகேவா. இது நெக்ஸ்ட்டு ஒற்றை மேற்கோள் குறியை பற்றி பேசுகிறாங்க. இது வந்து எந்த இடங்களெல்லாம் இடணும் அப்படின்னா, தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது ஒற்றை மேற்கோள் குறி வந்து இட வேண்டும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நல்ல என்பது குறிப்பு பெயர்ச்சம் ஆகும். இதில் நல்ல அப்படிங்கிறத வந்து கொட்டேஷன் மார்க்குள்ளே போடணும் அப்படின்னா இதில் வந்து ஒற்றை மேற்கோள் குறி தான் போடணும். நல்ல என்பது குறிப்பு பெயர்ச்சம் ஆகும். இந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் வந்து போடக்கூடாது. இது வந்து ஒரு தனி சொல் இல்லையா. ஒரு பெரிய சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டபுள் கொட்டேஷன் போடலாம். பட் இது வந்து ஒரு தனி சொல். இந்த மாதிரி ஒரு தனி சொல்லையோ தனி எழுத்தையோ வந்து விளக்கி காட்டணும் அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறி தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்டானது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து சரின்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. நீங்கள் வந்து அதோட ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்றவர். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை. ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரசூல் கம்சதேவ். இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு லைன்ஸ் தான். பழைய புக்கில் வந்து உண்டு. பட் இப்போ பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வேலு நாச்சியாரின் அமைச்சர் பெயர் என்ன? ஸோ இவங்களை வச்சு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்து இடம்பெற்றிருக்கு. நம்ம லாஸ்ட்டு பார்த்த வீடியோஸில் நம்ம 2 கொஸ்டின் வந்து பார்த்துருப்போம் இல்லையா இவங்களை பற்றி. இப்போ வந்து இவருடைய அமைச்சர் பேர் வந்து கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தாண்டவராயர். நெக்ஸ்ட்டு,
பாவினங்கள் எத்தனை வகைப்படும்? பாவினங்கள் எத்தனை வகைப்படும்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி 3 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ வெறுமனே பாக்கள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 சொல்லலாம். வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. பட் இது வந்து பாவின் இனங்கள் தான் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர். என்ன அப்படின்னா துறை, தாழிசை, விருத்தம் இது 3 தான் வந்து பாவினங்கள் அப்படிங்கிறாங்க. இது வந்து தமிழ் விடுத்துதுன்னு சொல்லிட்டு ஒரு பாடப்பகுதி உண்டு இல்லையா, அதுலேயே சொல் பொருள் இந்த பாடலின் பொருளில் வந்து இது இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு தவறான இணைகளை தேர்க. முழவு, திமிலை அப்படிங்கிறது வந்து தோல் கருவியின் கீழே வரும். இங்கே வந்து கஞ்ச கருவின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறானது. யாழ், வீணை அப்படிங்கிறது நரம்பு கருவி. இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. குழல், சங்கு அப்படிங்கிறது காற்று கருவி. இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. கொம்பு, சேகண்டி. இதில் கொம்பு அப்படிங்கிறது வந்து காற்று கருவி, சேகண்டி அப்படிங்கிறது வந்து கஞ்ச கருவி. ஓகேவா? ஸோ வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேட்டுக்கிறது வந்து தவறான இணை தான். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒன் அண்ட் லாஸ்ட் ஒன் தான் சொல்லலாம். 1 மற்றும் 4 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். எது கரெக்டாக எது தப்பு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். தவறான இணை தான் கேட்குறாங்க. ஸோ 1 மற்றும் 4 தான் தவறானது. நெக்ஸ்ட்டு சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவு? சிட்டுக்குருவியின் வாழ்நாள் வந்து 10 முதல் 13 ஆண்டுகள். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா பறவை மனிதன் சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் வந்து டாக்டர் சலீம் அலி இல்லையா, அவருடைய தன் வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேர் வச்சிருப்பார். நெக்ஸ்ட் ஒன் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆகு பெயர்கள் அதோடைய எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தவறான இணை வந்து கேட்குறாங்க. எடுத்தளவை ஆகு பெயருக்கு எடுத்துக்காட்டாக 2 கிலோ கொடு அப்படிங்கிறாங்க. இது வந்து கரெக்ட் ஆன்சர் தான். எடுத்தளவை ஆகு பெயர் 2 கிலோ கொடு. நீட்டளவை ஆகு பெயர் அப்படின்னா 1/2 லிட்டர் வாங்குங்கிறாங்க. இது வந்து தவறானது. 1/2 லிட்டர் வாங்கு அப்படிங்கிறது முகத்தளவைக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, முகத்தளவை ஆகு பெயருக்கு எடுத்துக்காட்டு. இப்போ நீட்டளவைக்கு என்ன எடுத்துக்காட்டு வரும் அப்படின்னா 5 மீட்டர் வெட்டினான். இதுதான் வந்து நீட்டளவை ஆகு பெயருக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் ஒன் காரியவாகு பெயர். இதுக்கு வந்து பைங்குள் வளர்ந்தது கரெக்டு தான். பைங்குள் வளர்ந்தது அப்படிங்கிறது காரியவாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு. இதே மாதிரி திருவள்ளுவரை படித்தேன். இது வந்து கருத்தாவாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு. ஸோ நமக்கு எடுக்கிறது தவறான இணை தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உவமை கவிஞர் சுரதா பெறாத விருது. சுரதாவை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துருப்போம். அதில் அவர் பெற்ற விருதுகள் வச்சு வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் இது. சுரதா பெறாத விருது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து சொல்லலாம். கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, ராசராசன் விருது இது எல்லாமே இவர் பெற்ற விருதுகள். இவர் பெறாத விருது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தாமரை திரு விருது. நெக்ஸ்ட் ஒன் இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பா எது? இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பா வந்து அகவற்பான்னு சொல்லப்படக்கூடிய ஆசிரியப்பா தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் இந்த இடத்துல பா வகைகள் வந்து மொத்தமாக 4 உண்டு இல்லையா. வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. ஒவ்வொரு பாக்கும் அதோடைய ஓசைகள் பார்க்கலாம். வெண்பாவின் ஓசை வந்து செப்பல் ஓசை, ஆசிரியப்பாவுக்கு அகவல் ஓசை, வஞ்சிப்பாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா தூங்கல் ஓசை, களிப்பாவுக்கு துள்ளல் ஓசை வரும். நெக்ஸ்ட் ஒன் புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரபன் என்றெல்லாம் புகழப்படுபவர் யார்? புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரபன் என்றெல்லாம் புகழப்படுபவர் பாரதியார். ஓகேவா? அண்ட் இப்படிலாம் புகழ்ந்தது யார் அப்படின்னா பாரதிதாசன் வந்து புகழ்ந்திருப்பார். யாரை புகழ்ந்தார் அப்படின்னா பாரதியார். அண்ட் பாரதியாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரன் கூட சொல்லலாம். அண்ட் இவருக்கு வந்து பார்த்தோன்னா இந்தியா விஜயான்னு சொல்லிட்டு இதழ்கள் வந்து நடத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் சந்திரிகையின் கதை, தராசு அப்படிங்கிற உரைநடை நூல்கள் வந்து எழுதியிருப்பார் பாரதியார். அண்ட் இவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் பார்த்தோன்னா சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இப்படிலாம் புகழ்ந்தது வந்து பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு வருமுன் காப்போம் என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது? வருமுன் காப்போம் என்னும் பாடல் மலரும் மாலையும் அப்படிங்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். இது வந்து பார்த்தோன்னா கவிமணின்னு போற்றப்படக்கூடிய தேசிய விநாயகனாருடைய நூல் தான். அண்ட் இவர் தான் வந்து ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலுமே எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் மருமக்கள் வெளிமான்மியம்,
கதர் பிறந்த கதை இதெல்லாமே அவருடைய நூல்கள் தான். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். எழுத்துக்கள் and அவற்றின் பிறப்பு வச்சு கொடுத்துருக்காங்க. சரியான இணை. ஃபஸ்ட் ஒன் வந்து இர் இல், இது ரெண்டுமே வந்து மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் வந்து பிறக்கும். இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. இர் இல் இது ரெண்டுமே மேல்வாய் நாக்கின் நுனி வருடும்போது பிறக்கும். இப் இம் அப்படிங்கிறது இது ரெண்டுமே வந்து மேல்கீழ் இதழ் பொருந்துவதால் பிறக்கும். இப்போ இம் வந்து மேல்கீழ் இதழ் பொருந்துவதால் பிறக்கும். இது வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், இர் இன் அப்படிங்கிறது நாக்கின் நுனி வந்து மிகவும் பொருந்துவதால் பிறக்கக்கூடியது. தேர்ட் ஒனுக்கு வந்து ஃபோர்த் ஒன் தான் ரைட் ஆன்சர். இர் இன் இது ரெண்டும் மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கக்கூடியது. ஸோ இதுவுமே வந்து தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா மேல்வாய் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும். ஸோ இதுக்கு வந்து இதுதான் வரும். ஸோ இதுவுமே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இருக்குது சரியான இணை தான். சயின்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து பார்த்துட்டு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அவ்வளோதான். இதோட நம்ம 4th கொஸ்டின் வந்து பார்த்து முடிக்கிறோம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக மறக்காம லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.